இந்த வடிவேல் ஜோக் நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் வந்து ரெட்டை வேடத்தில் நடிப்பார் வடிவேல். அதில் வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட வந்து மாறு வேஷத்தில் தப்பான வந்தவர் பேசிட்டு பண்ணோடனே, அவன் என் ஃப்ரெண்டுமா, அவன் என் குடும்பத்தை அசிங்கமாக பேசுவான், நான் அவன் குடும்பத்தை அதை விட அசிங்கமாக பேசுவேங்கிற மாதிரி அமமுகவும் அதிமுகவும் அவ்வளவு அசிங்கமாக பேசிக்கொண்டு ஒரே மேடையில் உட்கார்ந்துருக்காங்கன்றது தான் இன்றைய வரலாறு. ஏன் அரசியல் இருக்கக்கூடாதா? வாரிசு அரசியல். டாக்டர் பையன் டாக்டர் ஆகிறான், லாயர் பையன் லாயர் ஆகிறான், என்ஜினியர் பையன் என்ஜினியர் ஆகிறான். அரசியல்வாதி பையன் மட்டும் அரசியல்வாதி ஆகக்கூடாதா? ஏதோ வந்து நம்ம மேலே வந்து ஒரு பாசம் தமிழர்கள் மேலே, அதற்காக அந்த கூட்டணி வந்து ஃபார்ம் ஆயிருக்கான்னு பார்த்தா அப்படியும் கிடையாது. எதுக்காக ஃபார்ம் பண்ணிச்சு? திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழிப்பதற்காக. ஆளுநருக்கு என்னங்க வந்துச்சு? என்ன பிரச்சனை அவருக்கு? அவர் ஆளுநரே கிடையாது, ஓடுனர். அதாவது இந்த இவங்க படத்தில் இருக்கும், வாமா மின்னல் ஒன்று பொசுக்குன்னு ஒன்று ஒரு ஃபிகர் ஒன்று போயிடும். அதை மாதிரி தான் அசம்பிளிக்குள்ளே வந்து எப்போ வராரு எப்போ போகிறாருனே தெரியாத ஆளுநர். 28ஆம் தேதி காலையில் இதே பாசிச அரசு தயாரித்து கொடுத்த அந்த உரையை தான் வந்துட்டு திரௌபதி முர்மு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா படிக்க போகிறாங்க. அப்போ மட்டும் அது நல்லா இருக்குதா? அதையே தானே தமிழ்நாடு அரசு பண்ணுச்சு. செஞ்ச சாதனைகளை சொன்னால் இவங்களுக்கு அவ்வளோ எரியுது. இது எல்லாத்துக்கும் மேலே இன்னொருத்தர் இருக்கிறார். அதுக்கும் மேலே டாப் டக்கர் சின்னமே வந்து விசில் சின்னம். போலீஸ்காரன் எப்போ விசில் அடிப்பான்? யாரை பார்த்தா விசில் அடிப்பான்? திருடனை பார்த்தா தான் விசில் அடிப்பான். அந்த கதை தான் இப்போ அவங்களுக்கு எல்லாருக்கும். விசில் அவங்களே அடிச்சுக்கிட்டு அவங்களே திருடனா ஆக்கிக்க போறாங்க. இவ்வளவு நேரம் நம்ம வந்து எல்லாரும் ஹிந்தியோட அந்த எதிர்ப்பை பற்றின வரலாறை வந்து மிகவும் எல்லாமே வந்து இயர் பை இயர், அதாவது 1937 ஆரம்பித்து 38 என்னாச்சு, அது வந்து 40 என்னாச்சு, 48 என்னாச்சு, 63லேருந்து 65 வரைக்கும் நடந்த போராட்டத்தை எல்லாம் வந்து விரிவாக உங்களுக்கு வந்து ஒரு பாடமாக கிட்டத்தட்ட ஒரு ஹிஸ்ட்ரி கிளாஸ் மாதிரி எத்தனை பேருக்கு உங்களுக்கு எல்லாம் புகட்டியிருக்கிறாங்க. இந்த போராட்டத்துக்கெல்லாம் நடுவில் வந்து எனது குடும்பம் செய்த தியாகத்தையும் வந்து என்னுடைய எல்லா சகோதரர்களும் கூறியிருக்கிறாங்க. அதில் ஒரு பெருமைக்குரிய விஷயம் என்னென்னா, அந்த ஒரு வரலாறு என்னோட தாத்தா ஐம்பெரும் தலைவர்கள் ஒருவர் என் வி நடராஜன் அவர்கள் எங்கள் பாட்டியை வந்து உண்மையிலேயே ஏமாற்றி தான் அந்த போராட்டத்துக்கு கூட்டிகிட்டு போனார். வா கோயிலுக்கு போகலான்னு. அப்போவாது எங்கள் பாட்டியை நம்பி இருக்கணும், இந்த மனுஷன் ஏன் கோயிலுக்கு கூப்பிட போகிறாரு, இவர் தான் கட்சி திராவிடம் சுற்றிட்டு இருக்கிறாருன்னு நம்பி போனாங்க. போன இடத்துல தான் தெரிஞ்சிச்சு இந்தி போராட்டம்னு. ஆனால் அதுக்கும் எங்கள் பாட்டி சளைக்கலை. கோஷத்தை போட்டுட்டு வண்டியில் ஏறி போயாச்சு. கை குழந்தையாக இருந்த எங்கள் அப்பாவையும் தூக்கிட்டு போட்டாச்சு. அந்த குழந்தை தான் வந்து 1965 அண்ணாவோட தலைமையில் வந்து 3000 இளைஞர் கைதானவர்கள் என் தந்தையாரும் ஒருவர். ஏன் இந்த வந்து வரலாறு நான் மறுபடியும் சொல்கிறேன்னா, இந்த பெருமை எனக்கு மட்டும் கிடையாது. இதை மாதிரி குடும்பங்கள் கொத்து கொத்தாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் மேடை மேலே உட்கார்ந்துரும் அத்தனை குடும்பத்துக்கும் உண்டு என்றது தான் இங்கே வரலாறு. எல்லோரும் சுயமரியாதைக்காரர்கள், எல்லோரும் தமிழுக்காக பாடுபட்டிருக்கிறார்கள். தமிழ் நமது தாய்மொழி என்று நமது இரத்தத்திலும் சதையிலும் பிறண்டு இருக்கிறது என்பதை யாரும் மறுத்துவிட முடியாத அத்தனை உடன்பிறப்புகளும் இங்கே இந்த அரங்கத்தில் அமைந்திருக்கும் என்பதற்காக தான் இந்த வரலாறை மீண்டும் சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க திருக்கோவிலில் தான் நம்மளுடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின் சொந்த ஊர். அவர் இருக்கும் மிக அருகையான மாவட்டத்தில் நான் வந்து இன்னைக்கு பேசுறதுல வந்து ரொம்பவும் வந்து பெருமை அடைகிறேன். இந்த மண்ணுக்கு இன்னும் ஒரு பெருமையும் உண்டு. நாகூர் ஹனீஃபா, யாரும் அவருடைய குரலை மறந்திருக்க முடியாது. அவர் அப்படியே அழைக்கின்றார் என்ற குரலை எடுத்து சொன்னால் அத்தனை பேருக்கும், நானே சின்ன வயசில் பல மாநாட்டில் அவருடைய கச்சேரியை உட்காந்து முன் வரை செல்ல, அப்போல்லாம் வந்து மாநாடுலாம் இதை மாதிரி சேர் போட்டு பெரிய அம்பரம்லாம் கிடையாது. சாதாரண கொட்டகை போட்டு மண் தரையில் தான் உட்காந்து நாங்கள்லாம் மாநாட்டு கேட்ட காலகட்டத்திலேருந்து இந்த கட்சியை நான் பார்த்துருக்குறேன். இன்றைக்கி பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ஹோட்டலில் மிக பிரம்மாண்டமாக வைக்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட ஒழுக்கத்தோடு சுயமரியாதையோடு கட்டுக்கோப்பாக எந்த பிரச்சனையும் வராமல் எந்த உயிர் இழப்பும் இல்லாமல் அனைத்து மக்களும் ஒழுங்காக வீடு போய் சென்றும் கட்டுக்கோப்பாகன்றது தான் திராவிட முன்னேற்ற கழகம். அதை யாரும் மறந்துவிடக்கூடாது. இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பக்கம் பெரியார், அண்ணா, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர், இன்று நம்மளுடைய தளபதியார் மற்றும் நம்மளுடைய இளந்தலைவர் எல்லாரும் இவ்வளவு தூரம் தமிழ்நாட்டுக்காக பாடுபட்டு கொண்டே இருக்கிற இந்த காலகட்டத்தில், இது எலெக்ஷன் டைம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாட்டில் அரசியல் எவ்வளவு சூடு பிடித்திருக்கிறது என்பது. இந்த காலகட்டத்தில் தான் கூட்டணின்னு ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு. நீங்கள் எல்லாரும் டிவியை பார்த்துருப்பீங்க, வாட்ஸ்அப்பை பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து நியூஸ் எல்லாம் சட்டுன்னு தெரிஞ்சிடும். அடுத்த நாள் காத்தால செய்தித்தாள் வரணுங்கிற அவசியம் யாருக்கும் கிடையாது.
அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இப்போ புதுசாக வந்து ஒரு அணி ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த அணியோட பேரும் உங்களுக்கும் தெரியும், அதில் எந்தெந்த அணிகள்லாம் இருக்குன்றதும் உங்களுக்கு தெரியும். அதில் ஒரு கட்சி யார்? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எதுக்காக வந்து அந்த கூட்டணியில் இருக்காங்க? அவங்க மேலே இருக்கிற இடி கேஸ் எல்லாம் வாஷிங் மிஷினில் துவச்சிக்கிறதுக்காக அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. ஒன்று. அவங்க கூட போய் சேர்ந்தது யார்? அமமுக. இந்த வடிவேல் ஜோக் நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த டெலக்ஸ் பாண்டியன் நடிப்பார், கோவை சரலாமல் இருப்பாங்க. அதில் வந்து ரெட்டை வேடத்தில் நடிப்பார் வடிவேல். அதில் வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட வந்து மாறு வேஷத்தில் தப்பான வந்தவர் பேசிட்டு பண்ணோடனே, அவன் என் ஃப்ரெண்டுமா, அவன் என் குடும்பத்தை அசிங்கமாக பேசுவான், நான் அவன் குடும்பத்தை அதை விட அசிங்கமாக பேசுவேங்கிற மாதிரி அமமுகவும் அதிமுகவும் அவ்வளவு அசிங்கமாக பேசிக்கொண்டு ஒரே மேடையில் உட்கார்ந்துருக்காங்கன்றது தான் இன்றைய வரலாறு. அவங்க பக்கத்தில் யார் உட்கார்ந்துருக்கிறது? பாமக. தந்தையை மறைக்காத தனையன்தான் அங்கே மேடையில் உட்கார்ந்துருக்கிறான். அந்த வகையிலும் நம்மளுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை நம்ம பாராட்ட வேணும். தந்தையை மிஞ்சி எதுவும் செஞ்சதில்லை, தந்தை கேட்டார் போல் உற்று உறவோடு இருந்து இன்றை தமிழ் மண்ணை காத்து கொண்டிருக்கிறார் தான் இந்திய வரலாறு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இப்படியான கூட்டணிகள் இருக்கும்போது அன்னைக்கு வந்து மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தான் வந்து இதையெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறார். அன்னைக்கு ஒரு பேட்டி கொடுக்குறார். என்ன பேட்டி? இன்னைக்கு நம்மளுடைய மதிவாணன் கூட நம்ம பேசினாங்க, அரசு இது வாரிசு அரசியல்னு. 4ஆம் தலைமுறையாக எல்லோரும் பதவியில் இருக்கிறாங்க. இங்கே இருக்கிற அரசியல் எப்படி? அன்னைக்கு வந்து ராபின்சன் பூங்காவில் கொட்டும் மழையில் அறிஞர் அண்ணா கட்சி ஆரம்பிக்கும் போது நம்ம பதவிக்கு வருவோம், ஆட்சிக்கு வருவோம்னு நினைக்கல. தமிழர்களுக்கான இடம் தேவை, தமிழர்களுக்கான மொழி பற்று தேவை, தமிழர்களுக்கான மாண்பு தேவை, தமிழர்களுக்காக நீதி தேவை, தமிழர்களுக்காக உரிமை தேவைன்னு தான் அன்னைக்கு வந்து அறிஞர் அண்ணா வந்து கட்சி ஆரம்பித்தார். அதை தான் சார்ந்து இங்கே ஒவ்வொரு தம்பிகளாக, அதன் பிறகு உடன்பிறப்புகளாக கொத்து கொத்தாக நாம் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் என்றதை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். ஏன் அரசியல் இருக்கக்கூடாதா? வாரிசு அரசியல். டாக்டர் பையன் டாக்டர் ஆகிறான், லாயர் பையன் லாயர் ஆகிறான், என்ஜினியர் பையன் என்ஜினியர் ஆகிறான். ஏன் அரசியல்வாதி பையன் மட்டும் அரசியல்வாதி ஆகக்கூடாதா? அது ஏன் அவங்களுக்கு கண்ணி கொடுக்கலன்னா, நம்ம வந்து சுயமரியாதை குறைமம், யாருக்கும் மண்டியிட்டு தலை வணங்க மாட்டோம் என்பது தான் இங்கே முக்கியமான விஷயம். அது அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. திரும்ப திரும்ப எதுக்காக இந்திய தமிழ்நாட்டில் புகத்துறாங்கன்னு எல்லோரும் ஒரு நிமிஷம் யோசித்து பார்க்கணும். ஏன்னா தமிழ்நாடு தான் வந்து பொருளாதாரத்தில் 2 இலக்காக உயர்ந்துள்ளது அகில இந்தியாலேயே. காரணம் இருமொழி கொள்கை. நம்ம படித்திருக்கிற ஆங்கிலமும் தமிழும் தான். நீங்கள் நாகப்பட்டினம் மாவட்டமாக இருந்தாலும் உங்கள் பிள்ளைகள் நன்றாக படித்து வெளிநாட்டில் நிறைய பிள்ளைகள் இந்த மாவட்டத்திலிருந்தும் இருக்கிறாங்கன்றதை யாரும் மறுக்க முடியாது. அதுக்கு காரணம் பின்கேட்டு வழியாக நம்ம இந்தியா உள்ள சேர்க்காதது தான் முக்கிய காரணமாக இங்கே நம்ம பார்க்கப்பட வேண்டும். அதற்காக தான் அண்ணா அன்னைக்கே வந்து நேரு கிட்ட போராடினார். என்னன்னு 1965 இந்தியும் தொடரலாம் சொன்னாங்க. தொடரும்ன்றதுக்கு பதிலாக தொடரலாம்ங்கிற வார்த்தையை கொண்டு வந்து அறிஞர் அண்ணா அவர்கள் போட்டு தான் இந்த லாவையே கொண்டு வந்தாங்க. மறுபடியும் பின்வாசல் வழியாக இந்தி பெண் வந்து கொண்டே தான் இருக்கிறது. அதை எத்தனை யுகங்கள் ஆனாலும் இன்று நம்முடைய கழக தலைவர் அவர்கள் தலைமையிலும் நாளை இளந்தலைவர் அவர்கள் தலைமையிலும் வழியாக நாம் அதை நிச்சயமாக எதிர்த்தே தீர்வோம் என்பதை இங்கே முன்வைத்துக் கொள்கிறேன். இந்த கூட்டணியை பற்றி சொல்லிட்டு இருந்தேன். இந்த கூட்டணிக்கு பக்கத்தில் ஒரு 2-3 பேரை மறந்துட்டேன். உங்கள் கூட்டத்தில் யாராவது சொல்ல முடியுமா? அதிமுக சொல்லிட்டேன், அமமுக சொல்லிட்டேன், பிஎம்கே சொல்லிட்டேன், ஐஜேகே, வேற என்னப்பா? யாராவது ஒருத்தர்? அமலாக்கத்துறை. அவர்களோட கூட்டணியில் இருப்பது அமலாக்கத்துறை, 2வது எலெக்ஷன் கமிஷன். இவங்கெல்லாம் சேர்ந்து தான் நமக்கு எதிராக கூட்டணியில் இருக்கிறாங்க. அதனால் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் நமக்கு மிகவும் முக்கியமான தேர்தல். நம்மளுடைய தமிழர்கள் மாண்பும் சுயமரியாதையும் காக்கப்பட வேண்டுமானால் இதை நிச்சயமாக ஒழிக்க வேண்டும். சரி, ஏதோ வந்து நம்ம மேலே வந்து ஒரு பாசம் தமிழர்கள் மேலே, அதற்காக அந்த கூட்டணி வந்து ஃபார்ம் ஆயிருக்கான்னு பார்த்தா அப்படியும் கிடையாது. எதுக்காக ஃபார்ம் பண்ணிச்சு? திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழிப்பதற்காக. எந்த திராவிட முன்னேற்ற கழகம்? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பெடுத்த காலத்திலேருந்து விடியல் பயணம், உரிமை தொகை, இல்லம் தேடி கல்வி, இல்லம் தேடி மருத்துவம், காலை சிற்றுண்டி உணவு, அதே மாதிரி 2000 கோடி முதலீட்டை கொண்டு வந்தவங்க இந்த ஆட்சியை தான் வேண்டான்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தகர்த்து எறிந்து நாம் மீண்டும் முத்தமிழறிஞர் கலைஞரின் மகன் நம்மளுடைய தளபதியார் அவர்களை அரண்மனையில் உட்கார வைக்க வேண்டும் என்று தான் நாம் எடுக்க வேண்டும்.
இந்த மொழிப்போர் தியாகிகள் தினத்தில் எடுக்க வேண்டியும் சூளுரையாக இருக்க வேண்டும். சரி, இவங்களாவது வந்து ஒரு கட்சியில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு பதவி வேணும், அவங்க மேலே கேஸ் இருக்குது, அதனால் அந்த பாஜக கூட போய் சேர்றாங்க. ஆளுநருக்கு என்னங்க வந்துச்சு? என்ன பிரச்சனை அவருக்கு? அவர் ஆளுநரே கிடையாது, ஓடுநர். வீட்டில் செய்ய வேண்டிய ஓடு பயிற்சி எல்லாம் கொண்டு வந்து அசம்பிளியில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதாவது இந்த இவங்க படத்தில் இருக்கும், வாமா மின்னல் என்னொன்று பொசுக்குன்னு ஒரு ஃபிகர் ஒன்று போயிடும். அதை மாதிரி தான் அசம்பிளிக்குள்ளே வந்து எப்போ வராரு எப்போ போகிறாருனே தெரியாத ஆளுநர். நாளைக்கு 28ஆம் தேதி இதே பாராளுமன்றம் இந்த வருஷத்துக்கான பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு நாங்கள் வந்து போக போகிறோம். 28ஆம் தேதி காலையில் இதே பாசிச அரசு தயாரித்து கொடுத்த அந்த உரையை தான் வந்துட்டு நம்மளுடைய திரௌபதி முர்மு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா படிக்க போகிறாங்க. அப்போ மட்டும் அது நல்லா இருக்குதா? அதையே தானே தமிழ்நாடு அரசு பண்ணுச்சு. செஞ்ச சாதனைகளை சொன்னால் இவங்களுக்கு அவ்வளோ எரியுது. ஏன்னா சுயமரியாதை இயக்கம், தமிழர் இலக்கம் மேலே வருவது அவர்களுக்கு பிடிக்கவில்லை. ஸோ இந்த கூட்டணி ஒரு பக்கம், ஆளுநர் ஒரு பக்கம், இது எல்லாத்துக்கும் மேலே இன்னொருத்தர் இருக்கிறார். அதுக்கும் மேலே டாப் டக்கரு சின்னமே வந்து விசில் சின்னம். இந்த கூட்டத்தில் இருக்க அத்தனை பேரையும் கேட்குறேன், போலீஸ்காரன் எப்போ விசில் அடிப்பான்? யாரை பார்த்தா விசில் அடிப்பான்? திருடனை பார்த்தா தான் விசில் அடிப்பான். அந்த கதை தான் இப்போ அவங்களுக்கு எல்லாருக்கும். விசிலை அவங்களே அடிச்சுக்கிட்டு அவங்களே திருடனை ஆக்கிக்க போகிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட எதிரிகள் எல்லாம் நம்ம களத்தில் வச்சுட்டு இருக்கிறோம். இந்த மொழிப்போர் தியாகிகள் கூட்டத்தின் நாளை சூளுரையாக எடுத்து நம் அத்தனை பேரையும் தகுத்தெறிந்து இந்த மாவட்டத்தில் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கும் நமது மாவட்ட செயலாளர் அண்ணனை பார்த்து எனக்கே கொஞ்சம் பொறாமையாக தான் இருந்தது. அத்தனை பேரும் வந்து மாவட்ட செயலாளர் வந்து அவரால் 2 சீட்டு வின் பண்ணிருச்சு, இன்னும் 1 சீட்டும் வின் பண்ணணும்னு சொல்லும் போது எந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய கழகம் இந்த இது வரைக்கும் நாகப்பட்டினம் வரைக்கும் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறது வந்து மிகவும் பெருமையாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. அவர் அடுத்த முறை வந்து 3 சீட்டையும் அவர் வின் பண்ணணும் வருகிற தேர்தலில் என்ற வாழ்த்தையும் கூறிக்கொள்கிறேன். அவர் இங்கே வின் பண்ணுறது மட்டும் இல்லை, 234 தொகுதியிலும் நம் களத்தில் வின் பண்ணி நம்ம இந்த பாசிசத்தை திராவிட முன்னேற்ற கழகம் மூலமாக தமிழ்நாட்டிலிருந்து ஒழிக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.